வெயில் காலத்துல ஏன் சளி பிடிக்குது? நீங்க வெயில்ல வெளியே போயிட்டு வரீங்க. வந்த உடனே உங்களுக்கு ஒரு சோர்வு, தண்ணி தாகம் அதிகமா இருக்கு. இது அதிகமான உடனே நீங்க ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் தண்ணிய கடகடன்னு குடிச்சிடுறீங்க. குடிச்ச உடனே ஒரு தொண்டையில ஒரு கரகரப்பும், உங்களுக்கு ஒரு மூக்குல ஒரு முணுமுணுப்பும், கண்ணுல ஒரு எரிச்சலும், கண்ணீரும் வருது. உடனடியா சளி பிடிச்சிருது. இது ஏன் சளி பிடிக்குது அப்படின்னா, நீங்க குடிக்கிற தண்ணி தற்காலிகமா உங்களுக்கு ஜீரணமாகக்கூடிய நிலைமையில இல்ல. அது என்ன ஆகுதுன்னா, அப்படியே சளியாகவே மாறிருது. அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உடனடியா அந்த தண்ணி தாகத்த 2 விதமா பார்க்கணும். உண்மையாலுமே தண்ணி தாகம், இன்னொன்னு நாவறட்சி. அதிகமா வர்றது நாவறட்சி தான் வரும். அது உடனடியா தண்ணி குடிக்க தூண்டும். அதனால தான் நீங்க தண்ணிய குடிச்சிடுறீங்க. அப்ப நீங்க அந்த தண்ணிய குடிக்கிற தண்ணிய ஒரு முழுங்கு அந்த நாவறட்சிய தடுத்தா போதும். அதுக்கு மட்டும் கொஞ்சம் குடிங்க. அளவுக்கு அதிகமான தண்ணிய குடிக்க வேண்டாம். நீங்க கொஞ்சம் அந்த நேரத்துல ஒரு ஓய்வு எடுங்க. ஒரு 3 மணி நேரம், 2 மணி நேரம் நீங்க படுத்து ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா, அழகா உங்களுடைய சளி பிடிக்கிறதுல இருந்து நீங்க வெளிய வந்துரலாம்.